அப்படின்னா நீதிமான் யாரு? இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும் யாரு? நீதிமான். அந்த நீதிமான் சர்டிஃபிகேட் எவ்வளோ நேரம் இருக்கும்? இப்போ சர்டிஃபிகேட் இப்போ வாங்கிட்டீங்க, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, கண்ணை போடுறீங்க, ஆண்டவர் நீதிமானை மாற்றிட்டார். ஒரு செகண்ட் நீதிமான் சர்டிஃபிகேட் கிடைக்க ஒரு செகண்ட்ல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீதிமான் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தந்துட்டாரு. ஆதார் கார்டுலாம் மாறில 15 நாள் ஆகாது. ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் பாவி ஐயா, என்னுடைய பாவங்களை உணர்ந்து நான் பண்ண பாவம், நான் திட்டுனது, பேசுனது, இது பண்ணது, இந்த ஏறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஆண்டவரே நான் தகுதியான ஆள் இல்லை, என்ன தகுதிப்படுத்திருங்க, நல்லதா மக்களுக்கு பேச உதவி செஞ்சு தாழ்த்தி வருமா என்ன நீதிமான் ஆக்கிட்டார், கொண்டு விட்டுருக்காரு. இந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ நேரம் நீடிக்கும்? அடுத்த பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீதிமான் சர்டிஃபிகேட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு அடி கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு நீதிமான் சர்டிஃபிகேட்டு அது நீங்க அடுத்த பாவம் செய்யறது வரைக்கும் தான் சொல்லுங்க. அடுத்த பாவம் செஞ்சுட்டா அந்த சர்டிஃபிகேட்டு வேல்யூ இழந்து போயிடும். அடுத்து என்ன செய்யணும்? ரினியூ பண்ணணும். பழைய 1000 நோட்டை இப்போ எங்கேயா கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பிச்சு போட்டு விடுவான். ஏங்க இது நீதிமானுங்க, நான் நீதிமானுங்க, நேற்றே நீதிமான் சொல்ல, நான் உன்னை அறியேன். இல்லை நேற்று நான் ஊழியம் செஞ்சேங்க, நேற்று ஊழியம் செஞ்சேங்க, ஆண்டவரே நான் தான் நேற்று அற்புதம் செஞ்சேன், நான் உங்களை சொல்லுங்க அறியேன். இப்போ நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு மேலே வந்து நின்றுட்டு மனசுக்குள்ள இப்போ நம்மளை காயப்படுத்தினவங்க நம்ம கீழே இருப்பாங்க. ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறாரு, அவரை வந்து இது உங்களுக்கு இன்னொரு புரிதல் இருக்குது. ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறாரு, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் முன்னாடி பார்க்குற காட்சியெல்லாம் யார் நிற்காங்க? ஆண்டவர் சிலுவையில் தொங்க விட்டுங்க, அத்தனை பேர் எங்கே நிற்காங்க? முன்னாடி நிற்கிறான். இப்போ அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு? மெசேஜ் கொடுக்குறாரு. நீங்கள் யார் என்ன சிலுவையில் தொங்க விடலை, நான் ஆண்டவர் சொல்கிறேன். அவர் நிற்கிறாரு, அவர் சிலுவையில் குத்துனவனும், முள்முடி சூட்டினவனும், உமிழ்ந்து துப்புனவனும், வாரினால் அடித்தவனும், காடி கொடுத்தவனும், சிலுவையை தூக்க வைத்தவனும், சாட்டையினால் அடித்தவனும், அவர் ஏளனம் பேசினவனும், பரியாசம் பண்ணினவனும், அவர் துணியை பங்கு போட்டவனும் எங்கே நிற்கிறான்? அவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லாரையும் பார்த்துட்டு ஒரே ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே என்னுடைய பவர்ல என்னை தொட்ட அத்தனை பேரையும் போட்டு தள்ளிருங்கப்பா, இயேசு நாமத்துல. அவ்வளோதான். அப்படித்தானே ஜெபம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? அவருக்கு பார்வையில் நமக்கு மட்டும் அந்த பவர் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? படத்தில் சினிமாவில் அந்த அந்த ஹீரோ வர மாதிரி ஆணியை, அந்த ஒரு ஆணி அவ்வளோ வேறையும் போட்டு தள்ளிட்டு வந்துருங்க. என்னை யாரை அறையிறீங்க? யார் அறையிறீங்க? என்னையா அறையிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் கொக்கரிச்சிட்டு இருக்கான். உங்க ஆண்டவர் உங்களை அவரையே காப்பாற்ற தகுதி இல்லாத ஆண்டவர், அவரே நீங்க ஏசுன்றீங்க. அவர் யாரை கூப்பிட்டா தெரியுமா? பிதாவேன்னு. எங்க ஆண்டவரை கூப்பிட்டாரு. ஆனால் அவரு நம்ம ஆண்டவர் அப்படி பண்ணுங்க. நான் ஏன் இயேசுவை நேசிக்கிறேன்னா,